இந்திய இளைஞர்கள் ஒவ்வொரு துறையையும் தொலைநோக்கு பார்வையில் கேள்விகள் கேட்டு அதற்கு தீர்வு காண்பதில் வளமான இந்தியாவை உருவாக்க முடியும். 1963ஆம் ஆண்டு முதல் செயற்கைக்கோளை ஏவிய முதல் சாதனை படைத்த விஞ்ஞானி விக்ரம் சாராபாய் மற்றும் APJ அப்துல் கலாம் சாதனையின் தொடர்ச்சி தான் அதிக எடையை தொலைதூர பயணத்திற்கும் கிரையோஜெனிக் இன்ஜினை உருவாக்க தூண்டியது. ஆனால் உலக நாடுகளின் தொழில்நுட்ப தடைகள் மற்றும் சர்வதேச அழுத்தத்தின் தடைகளை தாண்டி விண்வெளி துறையில் சாதனை படைக்க விரும்பிய இந்தியா 1994 கிரையோஜெனிக் மேல்நிலை CUS ஒப்புதலை பெற்றது. 2000 இஸ்ரோ தனது சொந்த 7.5 டன் கிரையோஜெனிக் இன்ஜினை உருவாக்க தொடங்கியது. 2003 இஸ்ரோ உருவாக்கிய கிரையோஜெனிக் இன்ஜின் முதல் வெற்றிகரமான சோதனையானது. 2010 ரஷ்யா உருவாக்கிய கிரையோஜெனிக் இன்ஜினுடன் GSLV D3 ஆரம்ப ஏவுதல் முயற்சி டர்போ பம்ப் பிரச்சனையால் தோல்வியில் முடிந்தது. 2014 உள்நாட்டு CE-7.5 இயந்திரத்தை பயன்படுத்தி GSLV D5 GSAT-14 வெற்றிகரமாக ஏவப்பட்டது. இது இந்தியாவிற்கு உலக நாடுகளின் மத்தியில் மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது. அதை தொடர்ந்து இந்தியா செமி கிரையோஜெனிக் இன்ஜினையும் உருவாக்கி சாதனை படைத்தார்கள் இந்திய விஞ்ஞானிகள். அதற்கு பின் சந்திராயன் 3 போன்ற பயணங்களில் பயன்படும் பெரிய CE-20 இன்ஜின் தரம் உயர்த்தப்பட்ட கிரையோஜெனிக் இன்ஜின் உருவாக்கும் முடிவிற்கு வழிவகுத்தது. புதிய சாதனைகளை உருவாக்குவது இந்தியாவின் தனித்துவமாக திகழ்ந்துவிட்டது. விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பி ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட பின் பூமிக்கு திரும்பி புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் ஏவக்கூடிய வகையில் வடிவமைத்து RLV மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஏவுதள ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தில் சாதனை படைத்துள்ளது. சாதனை என்பது இத்துடன் முடிந்து விடுவது அல்ல. உதாரணத்திற்கு இந்திய இளைஞர்களுக்கு நான் கூறுவது என்னவென்றால், டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் உள்ள பம்பாயில் முதல் முறையாக ஷோரூமை ஆரம்பித்த பொழுது தொழில் அதிபர் ஆனந்த் மகேந்திரா வரவேற்பு வாழ்த்துக்களை கூறியது இந்திய தொழில் நிறுவனங்களுக்கும் சாதனை படைக்க துடிக்கும் இந்திய மாணவர்களுக்கும் மோட்டிவேஷனாக இருந்தது. போட்டி புதுமைகளை உருவாக்குகிறது, மேலும் நாம் நிறைய தூரம் பயணிக்க வேண்டி உள்ளது. ஆனந்த் மகேந்திராவின் இந்த பேச்சு தலைமைக்கு இருக்கும் தனித்தன்மையை குறிக்கிறது. இது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களையும் சவால்களை வெற்றி கொண்டு தொலைதூர பயணத்தை வெற்றி அடைய செய்யும்.